கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி தேமுதிக கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இரவு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் இன்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உடல் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. சாலிக்கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உடலை பார்த்து அவரது மனைவி பிரேமலதா கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறார். அவரது உடலை பார்க்க முடியாமல் தவிக்கும் அவரது உறவினர்கள் கைத்தாங்கலாக அழைத்து சென்றனர். அதேபோல் வீட்டின் முன் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் அழுகை குரல் அப்பகுதியை அலற செய்கிறது. கேப்டன் உடலை பார்க்க எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் அலை மோதுகிறது. கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உடலுக்கு வேட்டி, சட்டை, கருப்பு கண்ணாடி, தேமுதிக துண்டு அணிவிக்கப்பட்டுள்ளது. சாலிக்கிராமத்தில் உள்ள இல்லத்தில் இருந்து அவரது உடல் தேமுதிக அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவரது உடலை தூக்கிச் செல்லும் போது பிரேமலதா, லட்சக்கணக்கான தொண்டர்கள் கதறி துடித்தனர். இன்னும் சற்று நேரத்தில் கட்சி தலைமை அலுவலகத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. வழியெங்கிலும் வாகனம் நகர முடியாத அளவிற்கு தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியுள்ளனர். இந்த மக்கள் வெள்ளத்தில் விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு அலுவலகத்திற்கு மிதந்து செல்கிறது. அவருடன் அவரது மனைவி பிரேமலதா இருக்கிறார். முன்னதாக அவரது வீட்டிற்கு முன்பு ரசிகர்களும் தொண்டர்களும் கடல் போல் சூழ்ந்து காணப்பட்டனர். ஒரு முறையாவது விஜயகாந்தை பார்க்க முடியாதா என மாற்றுத்திறனாளி ரசிகரும் ஐயப்ப பக்தரும் தேம்பி தேம்பி அழுத வீடியோ காட்சி பார்ப்போரை கண்கலங்க செய்கிறது. இதனால் ஒட்டுமொத்த சாலிக்கிராமமே கண்ணீரில் மூழ்கியுள்ளது. லட்சக்கணக்கானோரின் இதயங்களை வென்றவர் விஜயகாந்த் என்று அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அவர் பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அவரின் மறைவு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனை நிறுத்துவது மிகவும் கடினம். மேலும் எனது நீண்டகால நண்பராகவும் அவர் இருந்தார் என தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி உருக்கமாக பதிவிட்டுள்ளார். விஜயகாந்தின் மரணம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர், கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர். நண்பர் விஜயகாந்தின் உடல்நலம் குன்றியிருந்த போது 2 முறை நேரில் சந்தித்து நலம் பெற விரும்பினேன். ஆனால் இயற்கை இரக்கமின்றி நண்பரின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சாலிக்கிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரேமலதா மற்றும் மைத்துனர் சதீஷுக்கு முதல்வர் ஆறுதல் தெரிவித்தார். முதல்வர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்திற்கு முழு அரசு மரியாதை செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கணவர் உடலை பார்த்து இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பிரேமலதா கண்ணீருடன் கதறி துடித்தார். அப்போது பிரேமலதாவிற்கு ஆறுதல் கூறிய முதல்வர் ஸ்டாலின், நாங்கள் இருக்கிறோம், என்ன உதவி வேண்டும் என்றாலும் உடனே கேளுங்கள், செய்து தருகிறேன் என கூறினார். பின் விஜயகாந்த் மகன்களுக்கு ஆறுதல் கூறினார் முதல்வர். விஜயகாந்த் மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவரை இழந்து வாடும் பிரேமலதா, விஜயகாந்த் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். என் நீண்டகால நண்பரை இழந்துள்ளேன் என விஜயகாந்த் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். எரிமலை எப்படி பொறுக்கும் என்று சிவந்த கண்களோடு பேசிய விஜயகாந்த் மறைந்துவிட்டார். திரையில் நல்லவர், அரசியலில் வல்லவர். சினிமாவிலும் அரசியலிலும் டூப் போடாமல் இருந்தார். ஒரு மதுரைக்காரரை இழந்துவிட்டேன். விஜயகாந்த் எதையுமே என்னிடம் மறைத்ததில்லை என தனது எக்ஸ் தள பக்கத்தில் உருக்கமாக தெரிவித்துள்ளார் வைரமுத்து. தென்னாட்டு சிங்கம் என போற்றப்பட்ட விஜயகாந்த்
தான் வாழ்ந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதை பெரும் குறிக்கோளாக கொண்டிருந்தார். குறிப்பாக கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கைகளை அடித்தட்டு மக்களுக்கு வழங்கினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என கூறியதுடன், அனைவருக்கும் தேவையானது நல்ல வேலை, ஆரோக்கியமான உடல்நிலை, பசியை போக்க சாப்பாடு ஆகியவைதான் என தனது கடைசி காலம் வரை கூறி வந்தார் கேப்டன் விஜயகாந்த்.